Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, ma taqulu fi yawmil qiyamah, qalu innaka qad ballaghta ar-risala wa addaita al-amana wa nasahta al-ummah. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, asyara ila samai Allahumma shahid. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாவாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாம் என்றென்றுமாகுக. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் அவன் அருள்கின்ற இருக்கின்ற எல்லா ஃபைதங்களையும், எல்லா ஞானத்துகளையும், பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்ற அருள் புரிவானாக. இனிமிகளாக நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவல் மாதத்திலே உணர்ந்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருள்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசணும்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றும் அதிக அளவில் ஒரு நபரினுடைய வரலாற்று வரிகள் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு மட்டும்தான். உலகத்தில் அதிகமான புத்தகங்கள் ஒரு நபரினுடைய வரலாற்றை யோசித்து, வரலாற்றை ஆய்வு செய்து அதிகமாக புத்தகங்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த புகழுக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு சிறப்புமிக்கவர்களாக சமுதாயத்தில் பார்க்கப்படுகின்றார்கள்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஆன்மீக பார்வையை தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்த அனைத்து கடமைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த அந்த வாழ்க்கை நடைமுறைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஆன்மீக பார்வை என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் புகழுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தார்கள்? ஒரு தலைவராக, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தந்தையாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கணவனாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிற நபர்களோடு பழகுகின்ற நண்பராக, போர் தளபதியாக, இப்படி எந்த கோணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலும் பார்க்கக்கூடிய நபருக்கு, அவர் பார்க்கக்கூடிய துறையில் சிறந்த வழிகாட்டியாக அமைபவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ கொள்கைகளை, சிறந்த கொள்கைகளை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, நாட்டினுடைய அந்த விடுதலைக்காக வேண்டி பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை உலகம் கண்டிருக்கலாம். ஆனால் உலகம் கண்ட தலைவர்களில் மிகச்சிறந்த புகழுக்குரிய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா சில பேர் பிறக்கும் போது புகழோடு பிறக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு சமுதாயத்திற்கு அல்லது அவர் சார்ந்திருந்த கூட்டத்தினருக்கு அல்லது
பிற நபர்களுக்காக வேண்டி உதவி செய்கின்ற நோக்கத்தில் எத்தனையோ கொள்கைகளை, எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கலாம். சில நபர்கள் பிறக்கும் போது புகழுக்குரியவர்களாக பிறப்பது கிடையாது. ஒரு உலகத்துக்கு பிறந்திருப்பார், கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார், திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் புரட்சி செய்திருப்பார், அதன் மூலம் உலகத்தில் அறியப்பட்டு இருக்கலாம். சில நபர்கள் புகழோடு வாழ்கிறார்கள், ஆனால் மரணிக்கின்ற தருவாயில் அவர்களுடைய புகழ் அவர்களை விட்டு விடைபெற்று வருகின்றது. அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் அவர் சம்பாதித்து அவர் பிற நபர்களிடத்திலிருந்து பெற்ற புகழ் அவரிடத்திலிருந்து அவர் போவதற்கு முன்னாடியே விடைபெற்று சென்று விடுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பிறக்கின்ற பொழுதே புகழோடு, தான் சமுதாயத்தில் தலைவராக நபியாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது புகழோடு, தான் வாழ்ந்த 63 வருடங்கள் புகழோடு, மரணிக்கின்ற தருவாயிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் புகழோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவர்கள்? மைக்கேல் ஹெச் ஹார்ட் 100 உலகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு 100 தலைவர்களை மட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவர்கள்ல மிகச்சிறந்த தலைவர்களாக 100 தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற மைக்கேல் ஹெச் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ சகோதரர். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க நினைச்சதுன்னா உங்களுடைய சமுதாயத்தினுடைய கடவுளாக நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் முதல் நபராக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தேர்வு செய்திருக்கலாம். உங்களுடைய உங்களுடைய கொள்கையின் பிரகாரம் அவரை கடவுளாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப நீங்கள் நினைத்திருந்தால் அவரை என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க முதல் நபராக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபராக தேர்ந்தெடுத்தீர்கள்? அப்ப அதுக்கு நிறைய காரணங்கள், டெஃபினேஷன், விளக்கங்களை அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதியிருப்பாரு. அதுல முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், உண்மைதான் எங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இயேசு எல்லாத்துக்குமே சிறந்த வழிகாட்டிகள், சிறந்த கொள்கைகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டு கணவராக எப்படி மிகச்சிறந்த நபராக வாழ வேண்டும் என்கின்ற முன்மாதிரியை சொல்வதற்கு எங்களுடைய கடவுள் சொல்லல. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. மறுமையில் கியாமத் நாள் அருகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் கடந்து சென்ற வரலாறை பார்க்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு சிறந்த கணவராக எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முன்மாதிரி இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஒரு சில காரணங்கள் எழுதுவார். நிறைய காரணம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 காரணங்கள் எழுதிப்பார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் முதல் நபராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு எழுதும் பொழுது முதல் விஷயம் திருமணம் குறித்த வழிகாட்டுதல் இல்லை. இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நான் முதலாவது நபராக தேர்ந்தெடுத்திருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையும் கிடையாது. எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது இதற்கான வழிகாட்டுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் இல்லை என்று ஒரு நபரும் சொல்ல முடியாத அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை 3 நாட்கள் அடுப்பெரியாமல் பட்டினியாக கிடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல ஒரு யாசகர் யாசம் கேட்டு வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மலைகளை கை காண்பித்து, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் மேயக்கூடிய ஆடுகள் அனைத்தும் எனக்கும் சொந்தமானவை, அதனால் யாசகம் கேட்கக்கூடிய நீங்கள் இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் மேயக்கூடிய ஆடுகளை ஓட்டி செல்லுங்கள் என்று செல்வந்தருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய அத்தர் அன்றைய காலத்தில் 2000 திர்ஹம் அல்லது தீனாருடைய மதிப்பினுடைய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தரை வாசனை திரவியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையும் யாருக்கும் வழிகாட்டி இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, வழிகாட்டிய எல்லா துறைகளிலுமே பரிபூர்ணமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். சும்மா ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு இது எல்லாரும் பின்பற்றுங்கள் என்பதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையும் கிடையாது. வழிகாட்டிய அனைத்து துறைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். பொதுவா ஒரு நபர் சமுதாயத்துல தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற பொழுது, புதிதாக ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்கின்ற பொழுது எவ்வளவு
உலகத்துல எந்த நபரும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை சான்றாக வைத்து அறிமுகம் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க மூசாவே நீங்க ஃபிரௌன் இதுக்கப்புறம் எல்லா ஃபிரௌன்கிட்ட போய் இன்னி ரசூல் ரப்பி, நான் என்னுடைய இறைவனுடைய தூதர் அப்படின்லாம் சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு நான் மட்டும் போனா பார்த்தாது, எனக்கு துணைக்காக என்னுடைய சகோதரர் ஹாரூனை நீ அனுப்ப வேண்டும். உடனே அல்லாஹ் தஆலா சரி நீங்க இருவரும் போய் என்ன செய்யுங்க, ஃபிரௌன்கிட்ட போய் நீங்க அல்லாஹ்ட்ட நான் இறைவனுடைய தூதர், உங்களுக்கு சில அத்தாட்சிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மூசாவே நீங்க போய் ஃபிரௌன்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி 2 பேரும் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 2 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஃபிரௌன்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் அல்லாஹ்விடம் இருந்த தூதர்களாக இருக்கின்றோம், உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பேசும்பொழுது ஃபிரௌன் சொன்னானா, மூசாவே நீங்கள் முன்னாடி எங்கள்கிட்ட எப்படி இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் மறந்துட்டீங்களா? நீங்கள் சிறுவராக ஆட்சியில் மிதந்து வந்த பொழுது உங்களை நாங்கள் என்ன செஞ்சோம், எடுத்து உங்களை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே செஞ்சு கொடுத்தோம் மூசாவே. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிரௌன் கேட்டானா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் எங்களுடைய வர்க்கத்தை சார்ந்த கிபுத்தி வர்க்கத்தை சார்ந்த ஒரு நபரை மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் சும்மா தட்டிடுவாங்க. தட்டின உடனே அவன் விழுந்து என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் மூத்தாயிடுவான். அப்போ அந்த விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விஷயத்திலிருந்து மக்கள் தங்களை கொலை செய்ய வரும்பொழுது அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக மதிய நகரை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிருப்பாங்க. அப்போ ஃபிரௌன் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு நீங்க ஊரை விட்டு போனீங்களே, இதையெல்லாம் மறந்து விட்டீர்களா என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்ட வரலாற்றை பதிவு செய்கின்ற ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற அல்லாஹ் தஆலா, நபியே நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கபலி, நான் உங்கள்கிட்ட என்னுடைய கடந்த கால வரலாறுல என்னுடைய முன்னாடி சென்ற காலங்கள்ல உங்கள்கிட்ட நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கடந்த கால வரலாற்றை சான்றாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தஆலா தன்னை நபியாக அறிமுகப்படுத்த சொல்கின்றான். செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபா மலையில ஏறி நின்றுட்டு இந்த ஒவ்வொரு கூட்டத்தினுடைய பெயரா சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க, யா சவாஹா குறைஷி குலத்தவர்களே. அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தினுடைய பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கும் கூட அந்த கூட்டத்தாரர்கள் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்னா சாதி உண்மை பேசக்கூடியவர். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் முஸ்லிம்கள் அல்ல, அன்றைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்றளிக்கின்றார்கள். நீங்கள் அசாதி, நீங்கள் உண்மை பேசக்கூடியவர் தான், அல் அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் தான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் என்ன செய்வீர்கள்? மலைக்கு பின்னாடி ஒருத்தங்க உங்களை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்களை நீங்க தயாரா வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னால் என்ன செய்வீங்க? உடனே நாங்கள் தயாராகி விடுவோம். அதே போன்றுதான் உங்களுக்கு நான் மறுமையை கொண்டு நான் எச்சரிக்கின்றேன், என்னை அல்லாஹ் தஆலா இறைவன் ஒருவன் என்று நான் சொல்லுகின்றேன் என்று நபித்துவத்தினுடைய கட்டளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதனுடைய பின்னணியில் அந்த மைக்கேல் ஹார்ட் இந்த சம்பவத்தை சொல்லுவாரு. எந்த ஒரு நபரும் சமுதாயத்தில் தன்னை ஒரு மிகச்சிறந்த பிரதிநிதியாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய கடந்த கால வரலாற்றை ஆதாரமாக வைத்து பேசியது கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. இந்த ஒரு குணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனால் நான் நபியை முதல் இடத்தில் நான் தேர்வு செய்திருக்கின்றேன். இரண்டாவது ஏன் நபியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தன்னை ஒரு சில நபர்கள் தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கலாம், சில கொள்கைகளை சொல்லி இருக்கலாம், செய்து காட்டியிருக்கலாம், சொல்லுகின்ற நிலையில் மரணித்திருக்கலாம், செய்கின்ற நிலையில் மரணித்திருக்கலாம். ஆனால் தான் கொண்டு வந்த கொள்கைகள் அனைத்தையும், தான் கொண்டு வந்த விஷயங்கள் அனைத்தையும் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று யாரிடத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ, யாரிடத்தில் செயல்படுத்தினார்களோ அவர்களுடைய நாவால் சான்றளிக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய மார்க்கம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி ஒவ்வொரு ஒற்றை இலக்கத்தில் தொடங்கிய இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில் கொண்டு வந்து 1,24,000 சஹாபாக்களை கொண்டு வந்து ஹஜ்ஜத்துல் விதாவில் நிறுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. வெறும் 23 வருட வாழ்க்கையில
1 2 ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு இப்படி ஒவ்வொருத்தராக இஸ்லாத்திற்குள்ளே இணைத்து அரவணைத்து 1,24,000 சஹாபாக்களை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில நிப்பாட்டிட்டு ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. நான் இப்ப அல்லாஹ்ட்ட துஆ செய்ய போறேன், 1,24,000 பேர் நிக்கிறாங்க. உங்கள யாராவது சொந்த பந்தத்தை முறிச்சவங்க இருந்தீங்கன்னா, உறவினரை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே போயிருங்க அப்படின்னோட கொஞ்சம் யோசிக்க வேண்டும். 1,24,000 நபர்கள் ஒரு சிறு பிரச்சனைக்காக தலைமுறையாக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அரபுகள் அந்த 1,24,000 கூட்டத்திலிருந்து எத்தனை பேர் எந்திரிச்சிருப்பாங்க? ஒரே ஒரு சஹாபி எழுந்து சென்று மீண்டும் சிறிது நேரம் கழித்து கூட்டத்திற்குள் வந்து இணைந்து கொண்டார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் குறித்து கருத்து என்ன உங்களிடத்தில்? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இந்த முகமதை நிறுத்தி இந்த முகமது உங்களுக்கு என்ன செய்தார் என்று நீங்கள் கேட்டா என்ன சொல்வீங்க? அந்த கூட்டத்தினர் அனைவரும் சொன்னார்களாம், நசகத்தல் உம்மா யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள், வாத்தைத்த ரிசாலா வல்லபத ரிசாலா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த நபித்துவத்தை முழுமையாக தூதுத்துவத்தை எங்களிடத்தில் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். வாத்தைத்தல் அமானா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமானிதமாக கொடுத்த அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த 1,24,000 சஹாபிகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வெறும் செவி வழியாக மட்டும் கேட்டு அதை ஈமான் கொண்டு வந்திருந்தவர்களும், இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வந்து அன்றை இஸ்லாத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களும் சேர்த்து சொன்னார்கள் இந்த வார்த்தையை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆரம்ப காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்து இருக்கிறார்கள். சில சஹாபிகள் நபியை பார்க்காமல் ஈமான் கொண்டார்கள். அன்று வந்து ஈமான் கொண்ட சஹாபிகளும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வல்லபத ரிசாலா, நீங்கள் தூதுத்துவத்தை எடுத்துரைத்தீர்கள், வாத்தைத்தல் அமானா, நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், மனசகத்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு சரியான உபதேசங்களை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று வந்திருந்த 1,24,000 சஹாபிகளும் ஒட்டுமொத்த குரலில் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த கொள்கைகளை நல்ல விஷயங்களை முழுமைப்படுத்தியதாக எந்த கூட்டத்தினரிடத்தில் சொன்னார்களோ அந்த கூட்டத்தினுடைய நாவால் சான்றளிக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாஹ் மஷ்ஹத் யா அல்லாஹ், இவர்களிடத்தில் நான் கொண்டு வந்த அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன் என்று இவர்கள் சாட்சி சொல்லிவிட்டார்கள், இதற்கு மேல் நீ பார்த்து கொள்ள வேண்டும், நீயும் சாட்சி என்று அல்லாஹ் தஆலாவை விரலை நோக்கி வானத்தை நோக்கி சொன்னார்கள் என்று வரலாறுகளில் பார்த்துவிட்டு அந்த மைக்கில் ஆர்த்து சொல்றாரு. இந்த குணம் உலகத்துல வேற எந்த தலைவர்கிட்டையும் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை ஒரு கூட்டத்தாரிடத்தில் சொல்லி அந்த கூட்டம் சார்ந்திருக்கின்ற எல்லா நபர்களும் நீங்க இதை சொல்லிட்டீங்க, இதை முழுமைப்படுத்திட்டீங்க என்று சான்றளிக்க பெற்றவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளில் விழுந்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் முதலிடத்தை நான் கொடுக்கின்றேன். நிறைய காரணங்கள் எழுதுறாரு. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி குறித்து அவர் படிக்கிறாரு. படிச்சு அவர் வியப்பான அவர் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு நபர் எப்படிப்பட்ட முறையில் உபகாரம் செய்திருந்தாலும் அனைத்து நபர்களுக்கும் பிரதி உபகாரம் செய்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு யாராச்சும் ஒரு உதவி செய்திருக்கலாம், அந்த உதவி பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக உதவி செய்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட முறையில் உபகாரம் செய்தாலும் பிரதி உபகாரம் செய்யாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் விட்டது கிடையாது. எல்லாத்துக்குமே செஞ்சுட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹுடைய தாயார், அதாவது அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்களுடைய மரண தருவாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து தாயிடத்துல அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து அழுகுறாங்க, கண்ணீர் சிந்துகின்றார்கள். தாயே, நீங்கள் பல நாட்கள் பட்டினியாக இருந்து என்னுடைய வயிற்றை நிரப்பினீர்கள், நீங்கள் கிழித்த ஆடையை அணிந்து கொண்டு எனக்கு நல்ல ஆடையை அணிவித்தீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வார்த்தைகளை கூறிவிட்டு கற்பூரம் கலந்த தண்ணீர்ல தன்னுடைய கண்ணியை நினைத்து இதை வைத்து அந்த என்னுடைய தாயை குளிப்பாட்டுகள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆடையை கழட்டி கொடுத்து அனுப்பி இதை கஃன் எடுங்கள். நேர கபர்ஸ்தானுக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிய பெண்மணிக்காக வெட்டப்பட்ட அந்த குழியில உள்ள இறங்கி அப்படியே அங்கும் புரளுகின்றார்கள்.
ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறங்கி ஜனாசாவை வாங்கி அடக்கம் செய்கின்றார்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு தாயார் யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அபூ தாலிபுக்கு பின்னால் என்னை அதிகமாக அரவணைத்தது இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா, அதனால இந்த உபகாரம் நான் செய்து விட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நேசத்தின் மூலமாக தன்னுடைய நேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெளிக்காட்டியதற்காக, சாதாரண பாசம் வைத்ததற்காக பிரதி உபகாரம் செய்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி உபகாரம் செய்தாலும் பிரதி உபகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் செய்து விடுவார்கள். உஹது யுத்தம் முடிஞ்சு 70 பேர் ஷஹீதாயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் படைசூழ மதீனாவிற்குள் நுழைகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய சஹாபி பெண்மணிகள் எல்லாம் அந்த தன்னுடைய உறவினர், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மகன் மரணித்ததற்காக வேண்டி அழுகின்றார்கள். சஹாபி ஒப்பாரி வைத்த அளவிலே அழுகையை வெளிக்காட்டுகின்றார்கள். அப்ப எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தந்தை மரணித்திட்டார், என்னுடைய சகோதரர், என்னுடைய மகன் அப்படி மரணித்திட்டார்னு எல்லாருமே கண்ணீர் சிந்துகின்ற வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணிகளை பார்த்து சொல்றாங்க, எல்லாருமே உங்களுடைய சகோதரர், உங்களுடைய தந்தை அழுது மரணித்து விட்டார், ஷஹீதாகிவிட்டார் என்று அழுகின்றீர்கள். ஆனால் என்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவரும் மரணிச்சிட்டாரு, அவருக்குன்னு அழுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இதை பார்த்த சஹாபி பெண்மணிகள் அன்றைய அறிவாளியாக இருந்த சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி நாங்கள் அழுதோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டுட்டாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அழுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அப்படின்னு உடனே அந்த சஹாபி சரி வாங்க எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போய் அங்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி ஒரு சில கண்ணீர் துளிகளை சிந்தி வருவோம். போறாங்க, மஸ்ஜித் நபவியில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. வெளியே நின்ற சஹாபி பெண்மணிகள்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த பெண்மணிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, கண்ணீரின் மூலம் நபியினுடைய நேசத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சிறிய தந்தைக்காக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி அழக்கூடிய இந்த பெண்மணிகளுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்களுக்கு உபகாரம் செய்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவின் மூலமாக அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்திருக்கின்றார்கள். எப்படி உபகாரம் செய்தாலும் அதை எல்லா நபர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதி உபகாரம் தங்களால் முடிந்த அளவிற்கு செய்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முதலிடத்தை நான் கொடுத்துள்ளேன். நான்காவதாக அவர் சொல்லக்கூடிய காரணம், யாராச்சும் வாழுகின்ற நேரத்தில் ஒரு நபருக்கு தீங்கிழைத்து விட்டால் தான் வாழுகின்ற அந்த காலத்திலேயே சென்று மக்களுக்கு மத்தியில் நின்று அறிவிப்பு செய்து நான் யாருக்காவது தீங்கிழைத்து கொண்டால் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் என்று அறிவிப்பு செய்த தலைவர் உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே கிடையாது. நாம் ஒருத்தருக்கு ஏதாச்சும் மனசு குறைபடுற மாதிரி அல்லது ஏதாச்சும் அநியாயம் செய்திருக்கலாம், அநீதம் இழைத்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மரணித்து விட்டால் நம்முடைய வாரிசுகள் அந்த ஜனாசாவின் முன் நின்று அறிவிப்பு செய்வதோடு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வதோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து விடுகின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல, அவர்களே சென்று சமுதாயத்திற்கு முன்னிலையில் நின்று யாருக்காவது நான் அநீதம் இழைத்திருந்தால் என்னிடத்திலிருந்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்த ஒரே ஒரு தலைவர் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய வேலை எந்திக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஜுரம், ஹதீஸ்ல வருது 3 பார்வைகள் போர்த்தியும் அதற்கு மேல் வெப்பம் அடித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தண்ணியை கொண்டு வர சொல்லி குளிக்கின்றார்கள். குளித்து முடித்ததற்கு பின்பு இரு சஹாபாக்களினுடைய அந்த உதவியினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவிரல் தரையில் கோடிட்டவர்களாக நடந்து சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியல நடந்து சென்று பள்ளிவாசலில் அமர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாயில் சஹாபாக்கள் அனைவரும் ரொம்ப நாளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம், பார்க்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எல்லா சஹாபிகளும் மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள்,
நான் யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் மகாதாபத்திரி, இதோ என்னுடைய உடல், பழி தீர்த்துக் கொள்ளலாம். நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் இதோ என்னுடைய செல்வம், இதிலிருந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று தான் யார் யாருக்கெல்லாம் எந்த அளவிற்கு அநீதம் இழைத்தாலோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு துன்புறுத்தி இருந்தாலோ பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்று அறிவித்த ஒரே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சஹாபி இருந்துச்சு, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு மிஸ்கீன் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 3 திர்ஹம்கள். எப்போ ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யாரோ யாசகம் கேட்கும் பொழுது ஒரு 3 திர்ஹம்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்க. 3 திர்ஹம் எனக்கு வாங்குனீங்க யா ரசூலல்லாஹ். உடனே பக்கத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்திசம் பண்ணுவாங்க, 3 திர்ஹம் திருப்பி கொடுத்துருங்க. 3 ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டது. அப்போ இன்னொரு சஹாபி உசைத் அப்படி சொல்லக்கூடிய சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், அன்னைக்கு நாங்கள் சஹாபிகள் நீங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ சிரிச்சுக்கிட்டே யா ரசூலல்லாஹ் என் வயிற்றுல ஒரு குச்சியை வச்சு நீங்கள் முதுகுல லைட்டாக குத்திட்டீங்க, நகைச்சுவைக்காக வேண்டி பேசி கொண்டு இருக்கும் பொழுது யா ரசூலல்லாஹ் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே முதுகுல லைட்டாக குத்திட்டீங்க குச்சி வச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதுகை திறந்து காட்டி பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அவங்க கையில் ஒரு குச்சியை கொடுத்து அந்த சஹாபி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் இருந்த அந்த நுபுவத்தின் நபித்துவத்தின் முத்திரையை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டுக் கொண்டார். ரசூலுல்லாஹ் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக இல்லை, இந்த நுபுவத்தினுடைய அந்த முத்திரையை நான் முத்தமிட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் என்பதை தாண்டி உடனே தன்னுடைய ஆடையை விலக்கி பழி தீர்த்துக் கொள்ளுமாறு சொன்ன தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு யுத்தத்துல சவாத் அப்படி சொல்லக்கூடிய சஹாபி கொஞ்சம் வரிசையில் நிற்கும் பொழுது கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுவாங்க. அப்படியே வரிசையை சரி செய்து கொண்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாத் அப்படி சொல்லக்கூடிய சஹாபியோட வயிற்றுல லைட்டா அடிச்சு கொஞ்சம் உள்ள போங்க, சஃபிலே நேராக இருக்கின்ற அந்த போர் படையை சரி செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாத் என்ற சஹாபி கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னோனே லைட்டா வயிற்றுல அடிச்சு கொஞ்சம் உள்ள போங்க அப்படின்னாங்க. யார சொல்லலாம், அன்னைக்கு என்ன நீங்க அப்படி செஞ்சுட்டீங்க சொல்லலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை விலக்கி கையில இந்த அதே போன்ற குச்சியை கொடுத்து பழி தீர்த்துக் கொள்ளுங்க. அந்த சஹாபி அப்படியே கட்டி அணைத்து, யார சொல்லலாம், என்னுடைய உடல் சேர்ந்த கடைசி உடல் உங்களுடைய உடலாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் நான் கட்டி அணைத்துக் கொண்டேன் யார சொல்லலாம் என்று தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய அந்த புகழுக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி தருவாயில் தனக்கு யாராவது பழி தீர்த்துக் கொள்ள பொருளால உடலாளல் எந்த விஷயத்தின் மூலமாகவும் பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் ஆதாம் பத்னி, இதோ என்னுடைய உடல், ஆதாம் மாலி, இதோ என்னுடைய செல்வம் எடுத்துக் கொள்ளுங்கள், இதோ என்னுடைய உடல் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்த ஒரே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் மற்ற தலைவர்கள் அனைவரையும் ஆய்வு செய்த நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100 தலைவர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் தலைவராக நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு மைக்கேல் வச்சார். நிறைய காரணங்கள் எழுதியிருக்கிறார். எந்த தலைவருக்கு இல்லாத ஒரு நிறைய காரணங்கள். ஒரு தடவை யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு தலைவருடைய வரலாறு இவ்வளவு துல்லியமாக பதிவு செய்யப்பட்ட அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டு தூக்கத்துல முழித்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே தடவை பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இல்லை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தோணுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில மனைவியருடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே தடவி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளிப்படுத்திருக்கிறாங்க. அப்படியே தடவிக்கிட்டே இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் கைப்பற்றிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிடுறாங்க. முழிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஆயிஷா என்ன சந்தேகப்படுறீங்களா? ஜாஹக்கி ஷைத்தானுக்கு, உங்களுடைய ஷைத்தான் உங்களிடத்தில் வந்து உங்களை சந்தேகப்படும்படி தூண்டி விட்டாங்க. கொஞ்சம் தள்ளிப்படுத்துறதுனால, தூக்கத்தில் தள்ளிப்படுத்தினால கொஞ்ச நேரம் அப்படியே தடவி ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு தொட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்குறாங்க, ஆயிஷா உங்கள்கிட்ட உங்கள் ஷைத்தான் வந்துட்டாங்க. உடனே திருப்பி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட மட்டும் தான் ஷைத்தான் இருப்பானா, அமாலுக்க ஷைத்தான் உங்கள்கிட்ட ஷைத்தான் இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஒரு மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து கேட்கின்ற பொழுது அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட ஷைத்தான் இருந்தான், பலாக்கின் ஆமன, ஆனால் என்கிட்ட இருக்க ஷைத்தான் தவறுகளை கொண்டு ஏவ மாட்டான், என்கிட்ட இருக்க ஷைத்தான் ஈமான் கொண்டு விட்டான் என்று ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கின்ற ஒரு எவ்வளவு பர்சனலான விஷயம். ஆனால் இந்த விஷயத்திற்கும் சமுதாயம் இந்த விஷயத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும், இந்த சம்பவமும் சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று
வரிகள் இவ்வளவு நுணுக்கமாக ஆவணம் செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு நமக்கு சாட்டு சொல்றாரு. இவ்வளவு புகழுக்குரிய, புகழோடு பிறந்து புகழோடு வாழ்ந்து புகழோடு இந்த உலகை விட்டு பிரித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாள் முழுக்க புகழ வேண்டும். காரணம், நமக்கு நிறைய உபகாரங்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சஹாபாக்கள் செய்தார்கள் என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை செய்திருக்கிறார்கள். மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பரிந்துரை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாசிக்க வேண்டும், நபியை நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் அனைத்து தருணங்களில் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருள் புரிவானாக. வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.